இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பகுதியூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வடமாகாணத்தினுடைய அஹ், மரநடுகை மாதம் ஆரம்பித்திருக்கிறது. வடமாகாணத்துக்கு சிறப்பான ஒரு மரநடுகை மாதம். குறிப்பாக இது 2014ஆம் ஆண்டு இவ்வாறான ஒரு மரநடுகை மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை மாதம் முதலாம் நாளிலிருந்து 30ஆம் நாள் வரை மரநடுகை மாதம், அதாவது மரநடுகையை ஊக்குவிக்கின்ற ஒரு மாதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு காலப்பகுதியாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த காலப்பகுதியில் இந்த மரநடுகையினுடைய முக்கியத்துவம், மரநடுகை என்கிற விடயங்களை பற்றி தான் நாங்கள் கதைக்க இருக்கிறோம். இந்த முன்னைய காலங்களிலே மரநடுகை என்பது பெருமளவு மற்றவர்களால் விரும்பப்பட்ட அல்லது மற்றவர்களால் செயற்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இன்று மரநடுகை என்பது அரிதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்று நாங்கள் தெரியும், எங்களுடைய பிரதேசங்களை பார்த்தால் தெரியும், கட்டடங்கள் தான் வானுயர்ந்து கொண்டு போகிறது. அலுவலகங்கள், கட்டடங்கள், வீட்டு தொடர் மாடிகள் என்று சொல்லி, வணிக வளாகங்கள், பாடசாலைகள் என்றெல்லாம் சொல்லி, சந்தைகள் என்று சொல்லி பல விடயங்கள் எங்களுடைய நகரப்புறங்கள், தனியார் வைத்தியசாலைகள் என்று சொல்லி இடங்கள் தோறுமே கட்டடங்கள் தான் காட்சியளிக்கின்றன. ஆகவே மரங்கள் வைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக அரிதாகத்தான் இருக்கிறது. அதனால் எங்களுடைய வாழ்வியலிலேயும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகரித்த வெப்பநிலை, அதாவது வெப்பநிலை என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. காலநிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. முன்னைய காலங்கள் அப்படி அல்ல. கட்டடங்கள் எல்லாம் மிக மிக அரிது. இயற்கையாக சோலையாக இருந்தது தான் இந்த பூமி. ஆகவே அங்கே வெப்பநிலை என்பது கூடுதலாக இல்லாத போது காலநிலை சமநிலையாக இருந்தது. அந்தந்த பருவங்களிலே அந்தந்த செயற்பாடுகள், நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. காலப்போக்கில் இந்த கட்டடங்கள் அல்லது அதிகரித்த சனத்தொகையினுடைய செல்வாக்குகள், அதாவது மக்களுடைய வளர்ச்சிகள், மக்களுடைய செயற்பாடுகள், நகரங்களுடைய செயற்பாடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுடைய அமைவிடங்கள், தொழிற்சாலைகளுடைய செயற்பாடுகள், இவற்றினால் காலம் போக போக சூழல் மாசடைவுகள் ஏற்படுகின்ற பொழுது அது எங்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த சூழ்நிலைகள், காலநிலைகள் அமைந்துவிட்டது. ஆகவே மரத்தை நாங்கள் நடுவதனால் என்ன பிரயோசனம் என்று பலரும் கேட்கலாம். இந்த சூழலுடைய அதாவது இந்த சூழலுடைய புற வெப்பநிலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு இருக்கிறது. அதாவது நாங்கள் மரத்தில் ஒரு வெயில் காலம் என்று வருகின்ற பொழுது, இந்த வெயில் காலத்தின் ஊடாக நாங்கள் வீதிகளிலே பயணம் செய்கின்ற பொழுது ஒரு மர நிழல் கிடைக்கின்ற பொழுது, ஆகா, இப்படி எவ்வளவு அருமையாக இருக்கிறது, யார் வைத்தார்களோ, எந்த புண்ணியவான் வைத்தார்களோ என்ற எண்ணம் எங்களுடைய மனதுக்குள் தோன்றும். அந்த வெப்பத்தினுடைய தன்மையை நாங்கள் உணர்கின்ற பொழுது இவ்வாறு இளைப்பாறுகின்ற தருவாயில் இந்த மரத்தை போற்றுகிறோம் என்பது போன்று இந்த மழை வெப்பத்தை அகத்துறிஞ்சக்கூடிய, அதாவது வெப்பத்துக்கு காரணமான கரியமில வாயுவை அகத்துறிஞ்சக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது. இந்த மரமானது அப்படியான ஒரு சிறப்பியல்பை வைத்திருக்கிறது. நான் வெப்பத்துக்கு என்ன காரணமோ அது சார்ந்த அந்த வெப்பத்தை குறைப்பதற்கான அந்த வெப்பத்துக்கு காரணமாக இருக்கிற கரியமில வாயுவை அது அகத்துறிஞ்சி சூழலிலே வெப்பத்தை தணிக்கின்ற ஒரு தணிப்பானாக இந்த மரங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மரங்களை நாங்கள் நட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மரம் தொடர்பான இந்த மரநடுகை தொடர்பான விழிப்புணர்வை எவ்வாறு நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பிறந்த நாட்கள் வருகின்ற பொழுது ஒரு மரத்தை எங்களுடைய வீட்டிலே நடலாம். அது எங்களுக்கு பிறந்த நாட்கள் வருகின்ற பொழுது மற்றவர்கள் எங்களுக்கு பரிசு பொருட்களாக மரங்களை தரலாம். அல்லது நாங்கள் ஒரு விழாக்களின் பொழுது அதாவது மரங்களை சிறப்பான இன்றைய காலத்துக்கு தேவைப்பாடான மரங்களை பரிசளிப்பாக கொடுக்கலாம், பரிசுகளாக கொடுக்கலாம். இப்படி மர நடுகையினுடைய ஊக்குவிப்புகளை நாங்கள் வளப்படுத்த வேண்டி இருக்கிறோம். வெறுமனே மரங்களை வேண்டிவிட்டு அதை வீடுகளிலே பராமரிக்காவிட்டாலும் அது எதிர்காலத்துக்கான ஒரு நற்சூழலாக அமையாது. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இந்த வானிலைகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், காலம் கடந்து மாற்றங்கள் பெற்ற வானிலை மாற்றங்களை நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். நீடித்து நின்று நிலைத்து வீசக்கூடிய சூறாவளி காற்றுகள், காற்றினுடைய நிலைப்பாடுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த காற்றுகள் எல்லாம் இப்பொழுது மாறுபட்டுத்தான் வீசுகின்ற பொழுது அதிகரித்த சுழல் காற்று நீண்ட நேரம் எங்களுடைய பிரதேசங்களை தாக்கக்கூடிய காற்றாக அதுகள் மாறி வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், அது தடைக்கு ஒன்றுமே இல்லை. முன்னைய காலங்களே வானுயர்ந்த மரங்கள் இருந்தன. சூறாவளி புயல் காற்றுகள் பொழுது ஒரு ஆபத்து நாள் கூட மரங்கள் தங்கள் அந்த ஆபத்துக்களை வேண்டிக் கொண்டன. இன்று அப்படி இல்லை. மனிதர்கள் தான் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காற்றுகளினால் ஏற்படுகின்றது. இதற்கு காரணமும் காலநிலை பொய்த்து போன ஒரு காரணம் தான். காலநிலை பொய்த்திருக்கிறது என்றால் என்ன? மரங்கள் இங்கே இல்லை என்பதுதான் ஒரு மிக பிரதானமான விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த அதிகரித்த மழை வீழ்ச்சி,
பருவம் தவறிய மழை வீழ்ச்சி, அதாவது காலங்களை கடந்து வருகின்ற மழை வீழ்ச்சி. இப்பொழுது மழை காலம் இப்பொழுது பெய்ய வேண்டிய ஒரு காலம் என்று வைத்துக் கொள்வோம். நவம்பர் மாதம் மழைக்குரிய காலம் என்றால் இந்த மழை இப்பொழுது பெய்யவில்லை, அகோரமான வெயிலாக இப்பொழுது இருக்கிறது என்றால் அது காலம் கடந்த காலநிலை தான் சொல்ல வேண்டும். ஆகவே பருவம் மாறி மழை சில வேளையில் பெய்யும், நாங்கள் எதிர்பாராத காலங்களிலே. இப்போ பயிற்சியை செய்வதற்கு நாங்கள் ஒரு காலத்தை எங்களுடைய பூமியிலே வைத்திருப்போம், இந்த பிரதேசங்களிலே இந்த இடத்திலே இந்த காலத்தில் தான் மழை பெய்யும், இதிலே பருவமான பயிர்களை செய்ய முடியும் என்று நாங்கள் திட்டமிட்டால் எங்களுடைய இந்த அதிகரித்த வெப்பநிலை காரணமாக எங்களுடைய செயற்பாடுகள் காரணமாக காலநிலை பொய்க்கின்ற பொழுது பருவப்பெயர்ச்சி மழை மாறித்தான் பெய்கிறது. அது பருவப்பெயர்ச்சி மழை என்று இல்லாமல் பொதுவாக ஏதோ வானம் பிளந்து மழை பொழிந்து இந்த பயிர் செய்கைகள் எல்லாம் அழிகின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே உணவு பற்றாக்குறை என்கிற ஒரு கேள்விக்குறி அங்கே எழுகிறது. அது பருவம் தவறிய மழைக்கு காரணமும் இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்று நீர்மட்டம் கடல் மட்டம் உயர்கிறது என்றால் என்ன காரணம் என்றால் கடல்களிலே இருக்கின்ற பனிப்பாறைகள் உருக தொடங்கிவிட்டது. அண்டார்டிகா கண்டம் என்று சொல்கிறோம். ஆகவே அங்கே இருக்கின்ற பனிப்பாறைகள் எல்லாம் என்ன செய்கிறது, வெப்பநிலை உயர உயர உருகின்றது. உருகின்ற பொழுது கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு செல்கிறது. அந்த கடல் மட்டம் இந்த உலக நாடுகளுக்கு இடையிலான துறவிலே தான் இருக்கிறது. கடல் எங்களை சுற்றி கடல் இருக்கிறது வைத்துக் கொண்டால் அந்த கடல் மட்ட உயர்வு எங்கே தாங்கி இருக்கிறது என்றால் இந்த பனிப்பாறைகளுடைய உருகலினூடாக நீர் மட்டம் உயர்கின்ற பொழுது அது எங்களை சுற்றி உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அதற்குள்ளே அமிழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகளை தந்துவிடும். அதாவது நீருக்குள் நாங்கள் மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இந்த கடல் மட்ட உயர்வுகளும் எங்களுடைய அழிவுக்கான ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறது. இது மரமில்லாதனால தான் அதெல்லாம் நிகழ்கிறது. வெப்ப முயற்சி தான் காரணம். வெப்பத்தை தணிப்பதே இந்த மரங்கள் என்றுதான் சொல்கிறோம். எங்களுடைய வாழ்வியலுடைய சீராக்கலுக்கு எங்களுடைய வாழ்வியலுடைய வசந்தத்துக்கு இந்த மரங்கள் அவ்வளவு மிக முக்கியமானது. இது ஒரு புறம். அடுத்து இந்த வெப்பநிலை உயர் என்ன செய்கிறது என்றால் வறட்சி ஏற்படுகின்ற பொழுது குடிநீர் பிரச்சனை உருவாகிறது. அதாவது குடிப்பதற்கான நீர் பற்றாக்குறை வறட்சியின் பொழுது நிலம் எல்லாம் வறண்டு போகின்ற பொழுது நீர்மட்டம் அடிமட்டம் நீர்மட்டம் எல்லாம் கேள்விக்குறியாகின்ற பொழுது நீர் பெறுவது சிரமமாக போகிறது. அடுத்து வறட்சி கூட கூட இந்த காடுகளிலே தீப்பரவல்கள் அதிகரிக்கிறது. காட்டிலே தீ பரவிவிட்டால் பல தேசங்களே அதை அழித்துவிடும், பல ஏக்கர் கணக்கை அழித்துவிடும். அதனால் காட்டு தீ போன்ற பிரச்சனைகள், இவ்வாறு எரிமலை வெடிப்புகள் என்று சொல்லி எங்களுடைய அபாயங்கள், அதே போன்று மழை பெய்து அதிகரித்து பெய்கிற மழையினால் வெள்ளப்பெருக்கு, வெள்ளங்கள் வற்றாத ஒரு நிலை, இவ்வாறான என்றால் நாங்கள் வெள்ளம் அடைந்தொழியக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் தடுத்து விட்டோம். இப்படி பாரிய அழிவுகளை இந்த சாதாரணமாக நாங்கள் மரம் என்று நினைக்கின்ற சாதாரணமாக மரநடுகை என்று நினைக்கின்ற விடயம் எங்களுக்கு பெரிய பாரதூரத்தை தருகிறது என்றால் நாங்கள் அந்த மரநடுகையை இவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவமாக பேண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த முன்னைய மூதாதையர்கள் செய்து போட்டு போன நன்மைகளிலே தான் நாங்கள் இன்று பலாப்பழம் சாப்பிடுகிறோம், மாம்பழம் சாப்பிடுகிறோம் இல்லையா? அவர்கள் எங்களுக்காக வைத்த மரங்களிலே இன்று நாங்கள் அவற்றை சாப்பிடுகிறோம் என்றால் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நாங்கள் வாழாமல் எங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்து வர போன்ற எதிர்காலம், அதாவது எங்களுக்கு அடுத்த எதிர்காலம் என்ன, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமைப்போகிறது, அவர்களுக்காக இந்த சூழலை நாங்கள் எப்படி விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் மரநடுகை என்பது சிறப்பான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஆக மரநடுகையை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக நீங்க சொன்னது போலே பல விடயங்கள் நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இன்றைய நாட்கள்ல பொதுவாக நாங்கள் மரங்களை நாட்டுகின்றோம். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் மரங்களை நாட்ட வேண்டும் என்பதற்காக மிக விரைவாக வளர வேண்டிய மரங்கள், அது மாத்திரமில்லாமல் நிழல் தரக்கூடிய மரங்கள் என்று சொல்லி நாட்டுகிறார்கள். ஆனால் அதனால் பயன் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது அதிகளவாக இந்த காய்கனிகளை தரக்கூடிய பழங்களை நாங்கள் நாட்டுகின்ற போது அது எங்களுடைய தேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் விலங்குகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. மண்ணிற்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு உரமாக இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மரங்கள் நாட்டுகின்றோம் என்பதற்காக எதாவது ஒரு மரத்தை நாட்டி விடலாம் என்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் பயன் தருகின்ற மரங்களை நாங்கள் நாட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த மரம் நடுகை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக பிரதானமாக இந்த மரம் நடுகை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பருவ மாற்றத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுக்கு மழை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மரநடுகை என்பது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக கூறப்படுகின்றது. இன்றைய நாட்களில் இந்த நவம்பர் மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் பார்க்கின்ற போது மழைக்காலம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்க வேண்டும். மாறாக நாங்கள் பார்த்தால் மழைக்காலம் இல்லாமல் வெப்ப காலமே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் இந்த மரங்களை நாட்டாமை என்பதுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மரங்களை நாட்டுவதனால் என்ன பயன் என்று சொல்லி பார்க்கின்ற போது இது காற்றை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று காற்று மாசுபாடுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. வாகன புகைகள், தொழிற்சாலை கழிவுகள் சொல்லி
பல விடயங்களினால் வந்து காற்று மாசுபட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த காற்று மாசுபாட்டால் வந்து எத்தனையோ நோய்கள் எங்கள் மத்தியில் உருவாகி கொண்டிருக்கின்றது. சில விடயங்கள் வந்து நாங்கள் கண்ணால் காண முடியாத ஒரு விடயங்களாக இருக்கின்றன. இந்த காற்று வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற போது சில சமயங்களில் நாங்களே கண்டறிய முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுக்கு வந்து என்ன விடயத்தினால் வந்து பிரச்சனை ஏற்படுகின்றது என்று சொல்லி அந்த காற்றை சுத்திகரிப்பதற்கு மரங்கள் தேவைப்படுகின்றன. மரங்கள் இருக்கின்ற போது அந்த காற்று சுத்திகரிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் வந்து நிலச்சரிவை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மரங்கள் வந்து நிலச்சரிவை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது பல விலங்குகளுக்கு வாழ்விடமாக அமைகின்றது. நாங்கள் பார்த்திருப்போம் அநேகமாக இந்த வீதிகளில் செல்லுகின்ற போது பறவைகளாக இருக்கட்டும் சரி, மிருகங்களாக இருக்கட்டும் சரி, ஒரு இடத்தில் நிற்கின்றன என்று சொல்லி பார்த்தால் அது மரத்திற்கு கீழ் நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. மழை வருகின்ற போதெல்லாம் வந்து அவர்கள் அந்த தங்களுடைய வாழ்விடமாக அந்த விலங்குகள் அதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இத்தகைய நன்மைகளை தரக்கூடிய இந்த மரங்களை நாங்கள் நாட்டுவதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பு மிக்கதாக அமைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மரநடுகை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சி ஆக்சிஜனை வந்து இந்த மரங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் வந்து எங்களுக்கு சுவாச ரீதியான பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உதவுகின்றது. இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மரங்கள் அவ்வளவுத்திற்கும் வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு மரத்தை எடுத்து பார்த்தோமானால் காய்கனிகள் தரம், அது மாத்திரமல்லாமல் விறகு தரம் என்று சொல்லி சின்ன வயசுல இருந்து நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். மரங்களுடைய ஒவ்வொரு பாகங்களும் வந்து ஏதோ ஒரு விடயத்துக்கு பயன்மிக்கதாக இருக்கின்றது. இவ்வாறு பயன்மிக்கதான மரங்களை ஏன் நாங்கள் நாட்டு மறக்கின்றோம் என்பதுதான் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மரநடுகை மாதம் என்று விட்டு நாங்கள் என்ன செய்வோம், இந்த மாதங்களில் மாத்திரமே அந்த மரநடுகை தொடர்பான விடயங்களை வந்து பேசிக் கொண்டிருப்போம். மாறாக ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் வந்து நாங்கள் பாடசாலைகளில் சரி, சமூக விடயங்களிலும் சரி நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பங்களிலிருந்து சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், ஒருவருக்கு பிறந்த நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஒரு மரத்தை நடலாம், அல்லது அது மாத்திரமில்லாமல் வந்து ஏதாவது ஒரு பயனுள்ள விடயங்களை செய்யலாம். ஆரம்ப காலங்களில் எல்லாம் அவ்வாறுதான். ஒரு பிறந்த நாள் வந்துவிட்டால் இன்றைய நாளில் என்னுடைய அந்த பேருக்காக என்று சொல்லி ஒரு மரத்தை நாட்டுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது அவர்கள் வளர 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 அந்த மரமும் வளர்ந்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே வந்து இந்த விடயங்களை நாங்கள் பின்பற்றுவோம். நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து ஊக்குவிப்போம். சிறுவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த விடயங்களை கற்றுக் கொடுப்போம். அவ்வாறாக இருக்கையில் தான் அவர்களும் பயன் தருகின்ற விடயங்களை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நாட்களில் குறிப்பிட்ட காலத்திற்குள், குறுகிய காலத்திற்குள் வளரக்கூடிய மரங்களும் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்த்தால் இந்த பப்பாளி மரமாக இருக்கட்டும், அல்லது வந்து சில விடயங்கள் இந்த பலாமரம் எல்லாம் வந்து பல வருட காலம் வளர்ந்துதான் அன்றைய காலங்களில் வந்து இந்த காய்கனிகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது மரங்களும் எங்களுக்கு ஏற்ற மாறிவிட்டனர் தான் சொல்லிக் கொள்ள முடியும். குறுகிய காலத்திலே வந்து கனிகளை தரக்கூடிய மரங்களும் இருக்கின்றன. ஆகவே வந்து அவற்றை நாங்கள் நாட்டுவோம். எங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்வோம். என்று சொன்னால் இன்று கடைகளிலே வந்து பழங்கள் எல்லாம் வாங்குகின்றோம். ஆனால் எத்தனை பழங்களுக்கு வந்து இந்த மருந்து பயன்படுத்தி இருப்பார்கள் அது பழுப்பதற்காக. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வாழைப்பழங்களை எடுத்து பார்த்தாலே அது வந்து ஒரு இயற்கையாக பழுத்து அதனை நாங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன செய்வார்கள், அதை பழுக்க வைப்பதற்கென்றே பல உத்திகளை கையாளுகின்றார்கள். இவ்வாறாக இருக்கையிலே நாங்கள் சாதாரணமாக அது எங்கள் வீடுகளிலே வந்து நாட்டுகின்ற போது இயற்கையாக ஆரோக்கியம் நிறைந்த பழங்களை நாங்கள் உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் மரங்களை நாட்டுவதனூடாக நாங்கள் பல்வேறு விடயங்களில் வந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லிக் கொடுப்பதன் ஊடாகத்தான் அடுத்தடுத்த சந்ததியினரும் நாங்கள் பெற்ற பயன்களை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களுடைய பயன்களை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பெரிய மரங்களை அவர்கள் நாட்டிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அது எங்களுக்கு மிக மிக பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு என்ன விடயங்களை வந்து கடத்த போகின்றோம் என்பவற்றை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடிப்படையாக இந்த மரநடுகை மாதத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்னன்னு சொன்னால், மரங்களை நாட்டுவோம், எங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்பது விடயம் தான் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் இல்லையா? உண்மையிலேயே மரங்களை நாடுகின்ற பொழுதுதான் உண்மையிலே எதிர்காலத்துக்கான அந்த சூழலை நாங்கள் தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓசோன் படலம் எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே புற ஊதா கதிர்களை, சூரியனுடைய புற ஊதா கதிர்களை எங்களுக்கு ஆபத்தான கதிர்களை இங்கே செலுத்தி கொண்டிருக்கிறது என்றால் மரங்களின்மையினுடைய தன்மை தான் அதுக்கு காரணம். ஏனென்றால் அது மரங்கள் இருந்திருந்தால் அந்த ஓட்டையெல்லாம் உருவாக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அந்த மரங்களே அந்த கதிர்களெல்லாம் அகத்துறங்கிவிடும், அல்லது அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கான ஏதுவான ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்றெல்லாம் ஆய்வுகள் சொல்லுகின்றது. அதனால் நாங்கள் முடிந்தவரை எங்களுடைய சூழலை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான அவசியமான மரநடுகையை வீட்டுக்கு ஒரு மரநடுவோம் என்று சொல்வார்கள். அதே போன்று எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விசேஷங்களிலும் இந்த மர நடுகைகளை ஊக்குவிக்கின்ற பொழுதும் நிச்சயமாக முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய சூழலை தற்பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாகும் என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக்கொண்டு
நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் என்ன குணம் மற்றும் கலன்ஸ்ரா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.